வணக்கம் யூடியூப் நண்பர்களே, எனது கிரேடில் டு கிரமேஷன் யூடியூப் சேனலுக்கு வருக என்று வரவேற்கின்றேன். இந்திய விலங்கியல் ஆய்வகம், அதாவது ZSI, இந்தியாவின் விலங்கினங்கள் பன்முகத்தன்மையை ஆய்வு செய்து கணக்கெடுப்பு, இருப்பு மற்றும் கண்காணிப்பு போன்ற பணிகளை மேற்கொண்டு இந்தியாவின் விலங்கினங்கள் பற்றிய அறிவை அனைவருக்கும் மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதை பற்றிய மேலும் பல முக்கிய தகவல்களை இந்த யூடியூப் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இந்திய விலங்கியல் ஆய்வின் வரலாறு என்பது ஜனவரி 15, 1784 சர் வில்லியம் ஜோன்ஸ் நிறுவிய வங்காள ஆசிய சங்கம் நிறுவப்பட்டதிலிருந்து இந்திய விலங்கியல் கணக்கெடுப்பின் வரலாறு தொடங்குகிறது. நூற்றாண்டுகளுக்கு முந்தைய விலங்கு சேகரிப்புகளை ஆசிய வங்காள சங்கம் மற்றும் கல்கத்தாவில் உள்ள இந்திய அருங்காட்சியகத்தின் 1814 முதல் 1875 வரை விலங்கியல் பிரிவிலிருந்து இந்நிறுவனம் பெற்றுக்கொண்டது. இந்திய விலங்கியல் ஆய்வகம், அதாவது ZSI, 1916 நிறுவப்பட்டது. இந்தியாவின் பல்வேறு விலங்கினங்களை படிப்பதிலும் ஆவணப்படுத்துவதிலும் முன்னணியில் இருக்கும் ஒரு முதன்மையான அமைப்பு. இந்தியாவின் வளமான விலங்கு பல்லுயிர்களை புரிந்து கொள்வதிலும் பாதுகாப்பதிலும் பயன்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது போன்ற விலங்கியல் ஆய்வகம் உலகில் எங்கும் கிடையாது. நமது நாட்டிற்கு கிடைத்த மிகவும் பெருமை வாய்ந்த இந்த ஆய்வகத்தை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். ZSIயின் முக்கிய பணிகள் எது என்றால், இந்தியாவின் விலங்கினங்களின் பன்முகத்தன்மையை ஆய்வு செய்தல், கணக்கெடுப்பு, இருப்பு மற்றும் கண்காணிப்பு இந்த ஆய்வகத்தின் முக்கிய பணி ஆகும். விலங்கு வாழ்க்கை தொடர்பான குறிப்பிட்ட தலைப்புகளில் ஆழமான ஆய்வுகள், தொழில்நுட்ப மோனோகிராஃப்கள் மற்றும் இந்திய விலங்கியல் இதழ், அதாவது ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வெளியீடு ஆகியவைகள் மேலும் இந்த ஆய்வகத்தின் முக்கிய பணி ஆகும். ZSIயின் முக்கிய விலங்கியல் வெளியீடுகள் எது என்றால், 16 வெவ்வேறு தொடர்களின் கீழ் மொத்தம் 10,000 ஆவணங்கள் இதுவரை வெளியிடப்பட்டுள்ளன. இந்த வெளியீடுகள் இந்திய விலங்கியல் மற்றும் வெளியில் உள்ள விலங்கியல் வல்லுநர்களால் நடத்தப்பட்ட விலங்கியல் ஆராய்ச்சிகளின் விவரங்களை வழங்குகின்றன. இந்த வெளியீடுகள் இந்திய விலங்கியல் ஆய்வகத்தின் முக்கிய பணியாகும். ZSIயின் முக்கிய பங்கு எது என்றால், இந்தியாவின் விலங்கினங்கள் பற்றிய அறிவை மேம்படுத்துதல் மற்றும் பல்லுயிர் பெருக்கத்தை அறிந்து கொள்வது. விலங்கினங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது இந்த ஆய்வகத்தின் முக்கிய பணி ஆகும். ZSI நமது நாட்டின் விதிவிலக்காக வளமான விலங்கின வளங்களின் பல்வேறு அம்சங்களை பற்றிய நமது அறிவை மேம்படுத்துவதற்காக கணக்கெடுப்பு, ஆய்வுகள் மற்றும் ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்கிறது. இந்திய விலங்கியல் ஆய்வு மையம் இந்திய அரசின் சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. நாட்டின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்திய விலங்கியல் ஆய்வு நிறுவனத்தின் பணி காலப்போக்கில் விரிவடைந்துள்ளது. மேலும் இது தற்போது மாநில விலங்கினங்கள், பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் உள்ளிட்ட அழிந்து வரும் உயிரினங்களின் நிலை ஆய்வு, பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகளில் விலங்கின வளங்களை ஆவணப்படுத்துதல், உயிர் புவியியல் மண்டலங்கள், மகரந்த சேர்க்கையாளர்கள், பூச்சி திசையன்கள், விலங்கின பன்முகத்தன்மையின் டிஜிட்டல் மயமாக்கல் GIS, தளத்தில் விலங்கின விநியோகத்தின் வரைபடம், வகைபிரித்தல் மற்றும் தடயவியல் அறிவியலுக்கான மூலக்கூறு கருவிகள், காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை மதிப்பிடுவதற்கான பல்லுயிர் பெருக்கத்தின் நீண்டகால கண்காணிப்பு, சுற்றுச்சூழல் DNA ஆய்வுகள், பழங்காலவியல் ஆய்வுகள், நீர் மாசுபாடு மற்றும் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு, விலங்கின பன்முகத்தன்மையில் சுற்றுச்சூழல் தகவல் அமைப்பு, அடையாளம் மற்றும் ஆலோசனை சேவைகள், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 தொடர்பான கொள்கை மற்றும் திட்டமிடலை ஆதரித்தல், CITES சிவப்பு தரவு புத்தகம், கடல் மீன்வளங்களை நிறுவுதல் மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வுக்காக அருங்காட்சியகத்தை உருவாக்குதல் போன்றவை இந்த ஆய்வகத்தின் முக்கிய பணிகள் ஆகும். இந்திய விலங்கியல் ஆய்வு மையம் தேசிய விலங்கியல் சேகரிப்புகளின் பாதுகாவலராக செயல்படுகிறது மற்றும் இந்திய அரசாங்கத்தின் தேசிய பல்லுயிர் சட்டம் 2002 இன் பிரிவு 39 இன் கீழ் வகை மற்றும் வவுச்சர் மாதிரிகளின் நியமிக்கப்பட்ட தேசிய களஞ்சியமாகும். இந்திய விலங்கியல் ஆய்வு மையத்தின் தேசிய விலங்கியல் சேகரிப்புகள் சீனா, நேபாளம், பூட்டான், மியான்மர், பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் இலங்கை போன்ற அண்டை நாடுகளைச் சேர்ந்த சுமார் 10,000 உட்பட 60,000 விலங்கு இனங்களைச் சேர்ந்த 6.5 மில்லியனுக்கும் அதிகமான விலங்கின மாதிரிகளை கொண்டுள்ளது.
இந்திய விலங்கியல் ஆய்வின் முக்கிய பணிகள் எது என்றால்: 1. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் விலங்கின கண்டுபிடிப்பு. 2. சுற்றுச்சூழல் அமைப்புகளின் விலங்கின கண்டுபிடிப்பு. 3. பாதுகாப்பு பகுதிகளின் விலங்கின கண்டுபிடிப்பு. 4. அச்சுறுத்தலுக்கு உள்ளான உயிரினங்களின் நிலை ஆய்வு. 5. சுற்றுச்சூழல், நடத்தை மற்றும் பிற ஆய்வுகள். 6. வகைபிரித்தல் ஆய்வுகள். 7. தேசிய விலங்கின சேகரிப்புகளின் பராமரிப்பு, நேஷனல் ஜூவாலஜிக்கல் கலெக்ஷன். 8. ஆலோசனை, பயிற்சி மற்றும் விரிவாக்க சேவைகள். 9. தரவுகளை கணினிமயமாக்குதல் மற்றும் பரப்புதல். 10. நாடு முழுவதும் உள்ள பல நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களுடன் பல கூட்டு ஆராய்ச்சி திட்டங்களில் பங்கேற்பது மற்றும் 11. விலங்கின குழுக்களின் சரிபார்ப்பு பட்டியல் போன்றவை இந்த ஆய்வகத்தின் முக்கிய பணிகள் ஆகும். ZSI-இன் தலைமையகம், அறிவியல் பிரிவுகள், நூலகம், வெளியீடு, அடையாளம் காணல் மற்றும் ஆலோசனை, என்வஸ் மையம், கள ஆய்வு, பயிற்சி மற்றும் விரிவாக்கம், விலங்கின பிரிவு, அருங்காட்சியகம் மற்றும் டாக்சிடெர்மி பிரிவு, புகைப்படம் எடுத்தல் பிரிவு, கலை பிரிவு, ஸ்கேனிங், எலக்ட்ரான் நுண்ணோக்கி பிரிவு மற்றும் தரவு மையம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. மேலும் இது இந்திய அருங்காட்சியகத்தில் 7 விலங்கியல் காட்சியகங்களையும் கொண்டுள்ளது. இந்த அலகுகள் விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சி பணிகளை ஆதரிக்கின்றன. ZSI தலைமையகத்தில் உள்ள அறிவியல் பிரிவுகள் புரோட்டோசோவா முதல் பாலூட்டிகள் வரை பல்வேறு விலங்கு குழுக்கள் குறித்த ஆய்வுகளை மேற்கொள்கின்றன. ZSI-இன் 16 பிராந்திய மையங்கள் இந்திய மாநிலங்கள் முழுவதும் பரவியுள்ளன மற்றும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் விலங்கினங்கள், பாதுகாப்பு பகுதிகள் மற்றும் அவற்றின் அதிகார வரம்பிற்குட்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்புகள் பற்றிய ஆராய்ச்சி திட்டங்களை கையாளுகின்றன. ZSI-இன் பிராந்திய மையங்கள் பல ஆராய்ச்சி திட்டங்களில் ஈடுபட்டுள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் இந்திய விலங்கியல் ஆய்வு நிறுவனம் கம்பீரமான இமயமலை பகுதிகள் முதல் நமது பரந்த கடற்கரை மற்றும் தீவு வாழ்விடங்களில் உள்ள மாறும் கடல் சூழல்கள் வரை பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகளை ஆராய்வதன் மூலம் விலங்கின சமூகங்களை வெற்றிகரமாக ஆவணப்படுத்தியுள்ளது. இந்த கண்டுபிடிப்புகள் நமது அறிவியல் அறிவை வளப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அதிகரித்து வரும் சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் நமது பாதிக்கப்படக்கூடிய சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்துக்காட்டுகின்றன. ஆராய்ச்சி திட்டங்களை பொறுத்தவரை இந்திய விலங்கியல் ஆய்வு நிறுவனம் இந்த காலகட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஆராய்ச்சி திட்டங்களை கையாண்டது. கூடுதலாக இந்திய விலங்கியல் ஆய்வு நிறுவனம் வெளிப்புற நிறுவனங்களால் நிதியளிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான திட்டங்களை மேற்பார்வையிட்டது. இதன் விளைவாக இந்த மதிப்புமிக்க நிறுவனத்தின் விஞ்ஞானிகள் இன்றுவரை 1,05,000 இனங்களைச் சேர்ந்த மொத்தம் மில்லியன் கணக்கான மாதிரிகளை அடையாளம் கண்டுள்ளனர். இந்தியாவில் வகைபிரித்தல் ஆய்வை முன்னேற்றுவதில் இந்திய விலங்கியல் ஆய்வு நிறுவனம் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதன் விஞ்ஞானிகள் ஆண்டுக்கு 150 முதல் 200 வரை 6000க்கும் மேற்பட்ட புதிய உயிரினங்களை விவரிக்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவின் விலங்கு கண்டுபிடிப்புகள், புதிய இனங்கள் மற்றும் புதிய பதிவுகள் என்ற தலைப்பில் இந்தியாவிலிருந்து புதிதாக விவரிக்கப்பட்ட இனங்கள் மற்றும் புதிய பதிவுகளின் தொகுப்பை இந்திய விலங்கியல் ஆய்வு நிறுவனம் வெளியிடுகிறது. மேலும் டிஜிட்டல் மாற்றம் மற்றும் தரவு மேலாண்மையில் இந்திய விலங்கியல் ஆய்வு மையத்தின் முயற்சிகள் கணிசமான முன்னேற்றத்தை அடைந்துள்ளன. எதிர்கால ஆராய்ச்சியாளர்களுக்கு உதவுவதற்காக அடையாளம் காணப்பட்ட அனைத்து உயிரினங்களும் அவற்றின் வாழ்விட தகவல்களுடன் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளன. முன்னர் குறிப்பிட்டது போல இந்தியா பல்லுயிர் பெருக்கத்தின் செல்வத்தை பெருமைப்படுத்தும் ஒரு புகழ்பெற்ற மெகாடைவர்ஸ் நாடு. அதன் பல்வேறு வகையான உயிரினங்களால் குறிப்பிடத்தக்க அழுத்தங்களை எதிர்கொண்ட போதிலும் உலகின் பல்லுயிர் பெருக்கத்தில் 7 முதல் 8 விழுக்காடு வரை இந்தியா இன்னும் பாதுகாக்கிறது. பல வளரும் நாடுகள் காடுகளின் பரப்பளவில் சரிவை சந்தித்திருந்தாலும் கடந்த 3 தசாப்தங்களாக இந்தியா தனது காடு மற்றும் மரங்களின் பரப்பளவை சுமார் 3 மில்லியன் ஹெக்டேர் அதிகரித்துள்ளது. இந்த பாராட்டத்தக்க சாதனைக்கு பல்லுயிர் பெருக்கம் தொடர்பான இந்தியாவின் வலுவான சட்டம் மற்றும் கொள்கை கட்டமைப்பே காரணம் என்று கூறலாம். இது தொடர்பான குறிப்பிடத்தக்க சமீபத்திய முயற்சிகளில் உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம், வன உரிமைகள் சட்டம் மற்றும் மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டம் ஆகியவை அடங்கும். உயிரினங்களை ஒழுங்கமைத்து வகைப்படுத்துவது பற்றிய அறிவியல் ஆய்வான வகைபிரித்தல், கோட்பாட்டு மற்றும் பயன்பாட்டு உயிரியல் இரண்டிலும் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு
அரிஸ்டாட்டில் உயிரினங்களை அவற்றின் இயற்பியல் பண்புகளின் அடிப்படையில் தாவரங்கள் அல்லது விலங்குகளாக வகைப்படுத்துவதன் மூலம் முதல் வகைப்பாடு முறையை முன்னோடியாக கொண்டார். இந்த அடித்தளத்தின் அடிப்படையில் ஸ்வீடிஷ் இயற்கை ஆர்வலரான கரோலஸ் லின்னேயஸ் உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இருசொட் அமைப்பை அறிமுகப்படுத்தினார். இது அனைத்து உயிரினங்களுக்கும் 2 பெயர் வகைப்பாட்டை வழங்குகிறது. லின்னேயஸுக்கு பிறகு தோராயமாக 1.7 மில்லியன் இனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஆனால் இதுவரை உலகின் உயிரியலில் சுமார் 5 முதல் 10 விழுக்காடு வரை என்ற ஒரு சிறிய பகுதி மட்டுமே விவரிக்கப்பட்டுள்ளது என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. சமீபத்திய ஆண்டுகளில் நவீன வகைபிரிப்பாளர்கள் மொத்த உருவவியல் பண்புகளை மட்டுமே நம்பியிருப்பது வெவ்வேறு இனங்களுக்கு இடையிலான மரபணு மற்றும் பரிவுகளை தீர்மானிக்க எப்போதும் போதுமானதாக இருக்காது என்பதை அங்கீகரித்துள்ளனர். இதன் விளைவாக உடற்கூறியல், கருவியல், பாலினாலஜி, சைட்டாலஜி, பழங்கால தாவரவியல், சூழலியல் மற்றும் உயிர் வேதியியல் போன்ற துறைகள் இப்போது இனங்களை உறுதிப்படுத்த அல்லது விவரிப்பதற்கான கூடுதல் ஆதாரங்களை வழங்குவதாக கருதப்படுகிறது. இந்த முன்னேற்றங்களை கருத்தில் கொண்டு உலகளவில் விலங்கினங்கள் குறித்த வகைபிரித்தல் ஆராய்ச்சியில் சமீபத்திய முன்னேற்றங்களை ஆராய்வது அவசியம். இன்று நாம் நமது நாட்டில் இந்திய விலங்கியல் ஆய்வு பற்றிய பல தகவல்களை அறிந்தோம். நமது கிரகத்தின் சின்னமான தோன்றும் முக்கியமாக உயிரியல் பன்முகத்தன்மை நமக்காகவும் நமது சந்ததியினருக்காகவும் நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த யூடியூப் நிகழ்ச்சி உயிரியல் பன்முகத்தன்மை மற்றும் இந்திய விலங்கியல் ஆய்வு பற்றிய பல தகவல்கள் எவ்வளவு முக்கியமானது மற்றும் மதிப்புமிக்கது என்பதை பற்றிய நமது புரிதலை அதிகரிக்கும் என்று நம்புகிறேன். நண்பர்களே, நீங்கள் முக்கியமாக இந்திய விலங்கியல் ஆய்வு பற்றிய இன்னும் ஆழமான தகவல்களை அறிய விரும்புகிறீர்களா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் கிரேடில் டு கிரமேஷன் யார்டபே தொடர மறக்காதீர்கள். விரைவில் இன்னும் பல புதுமையான உண்மை செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.